friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதுன்னா என்னன்னு பார்த்தோம்னா RRB group D exam உடைய previous year question ஓட second set of aptitude question தான் பார்க்க போறோம். So already first setல உள்ள 25 questions பார்த்தாச்சு. and இந்த வீடியோலயே முன்னாடி ஒரு 5 questions வந்து வீடியோஸ் போட்டுருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி RRB group D examக்கான general science PDF ஓட hand written notes வந்து நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. So பே பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி general science கூடிய டெஸ்ட் பேட்சும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் வாங்கி அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடி வந்து ladystuff@gmail.com, டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போறதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 2x வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2x² மைனஸ் 10xன்னு வருமா. அடுத்ததில் என்ன பண்ணணும், ப்ளஸ் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3x மைனஸ் 15 வரும். இது ஒரு செட். அடுத்து நடுவில் மைனஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x² அப்புறம் ப்ளஸ் 4x மைனஸ் 6x மைனஸ் 8. ஓகேவா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2x² minus 7x minus 50 அப்புறம் minus 3x² minus 2x minus 8 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். மைனஸால் மல்டிப்ளை பண்ண மைனஸ் 3x² வரும், ப்ளஸ் 2x வரும், ப்ளஸ் 8 வரும். இப்போது இது இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ இதை கழிச்சோம்னா மைனஸ் x² வரும். அடுத்து இதில் பார்த்தோம்னா எக்ஸ் உள்ள டேர்ம் பார்த்தோம்னா மைனஸ் 5x வரும். அடுத்து இதையும் கழிச்சோம்னா மைனஸ் 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணணும், அந்த மைனஸ் வர்றதை கரெக்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஃபியூயல் டிக்ரீஸ்டு பை 20, 30, 20 இன் 3 சக்ஸசிவ் மந்த்ஸ். அடுத்தடுத்த மாதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் மாதம் 20% குறையுது, அடுத்த மாதம் 30%, அடுத்த மாதம் 20% சக்ஸசிவ் மந்தில் குறையுது. அப்போ அதுக்கப்புறமா 4th மந்தில் என்ன ஆகுது, 40% இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தம் மேலேருந்து பார்த்தோம்னா 30, 50, 70% குறையுது. ஆனால் 40% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த ப்ரைஸ் ஆஃப் ஃபியூயல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபியூயல் ரேட்டை 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால நான் 100 ரூபான்னு எடுக்கும்போது என்னால் ஈஸியாக பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு மந்த் என்ன ஆகுதுன்னா 20% வந்து குறையுது. அப்போ என்ன அர்த்தம், 100 ரூபாயில் 20%னா எவ்வளோ, 20 ரூபா. அப்போ 20 ரூபாயை கழிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்தில் எனக்கு எண்டில் 80 ரூபா கிடைக்கும். இப்போ குறையுதுங்கிறதுனால நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் மந்தில் என்ன ஆகுதுன்னா இந்த 80 ரூபாயிலேருந்து 30% கம்மியாகுது. ஸோ இப்போ 80ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 30% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை 80லேருந்து கழிக்கணும், அப்படி தானே. ஸோ அப்போ என்ன ஆகும், 80 மைனஸ் 80ல் 30% இப்படி தானே வரும். ஸோ 3 24 போச்சுன்னா எவ்வளோ வரும், 80ல் 24 போச்சுன்னா 56. இது வந்து செகண்ட் மந்த்துக்கு. தேர்ட் மந்த்துக்கு என்ன ஆகுதுன்னா 20% அகைன் என்ன ஆகுது, குறையுது. அப்போ இந்த 56ல் 20% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை 56லேருந்து கழிக்கணும். ஸோ 56 மைனஸ் 56 இன்ட்டு 20%. ஓகேவா. ஸோ 0 0 அடித்தோம்னா 5. ஸோ 56 டிவைடட் பை 5ன்னு வரும். ஸோ 5ன்னு வரப்போ என்ன ஆகும், 0.80 அப்படிங்கிறது வரும். சாரி, இது வந்து அடித்தோம்னா கழிக்கும்போது 44.8 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா இது தேர்ட் மந்த் எண்டில். 4th மந்தில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், 44.8ல் 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த 44.8ல் கூட்டணும். 44.8ல் வரும், செகண்ட் மந்த் 56 வரும். ஓகே. ஸோ 44.8 ப்ளஸ் 44.8ல் 40% எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இதோட ஆட் பண்ணோம்னா 62.72ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நமக்கு ஃபைனலாக
4 மந்த்துக்கு அப்புறமா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு 62.72 இருக்குது. ஒரிஜினல் ப்ரைஸுக்கும் 4 மந்த்துக்கும் இடையில எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆர் டிக்ரீஸ் ஆக போகுதுன்னா 100லேருந்து இதை கழிக்கும் போகிறோம். கழிச்சோம் அப்படின்னா 37.28 வரும். இங்கே என்ன அது இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா இருந்தது 4 மாதத்துக்கு அப்புறம் 62.72 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போது டிக்ரீஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ 37.28%. ஸோ இதை நம்ம 100 ரூபான்னு வச்சுட்டு கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு அது பர்சன்டேஜாகவே ஈஸியாக நமக்கு ஃபைனலாக கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அகெயின் ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் பரோல் அண்ட் ஹர் மதர், பரோலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில உள்ள பர்சன்டேஜோட ரேஷியோ 5:13. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ், ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜ்னா என்ன அர்த்தம்? முதல் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 5x 13x இதோட ப்ராடக்ட். அப்போ 5x இன்ட்டு 13x தான் எவ்வளோ 585. ஸோ இது வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 15 into 13 x squared வருமா is equal to 585. So x squared is equal to 585 divided by 15 into 13. So 15 into 13 அடிக்கும் போது சாரி 15 கிடையாது 5 சாரி 5 into 13 அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன 117 வரும். 117 இல்லை 9 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடித்தோம்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ 9 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன 3. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்களோட ஏஜை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 15 13 into 3 வந்து 39 வரும். இது அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் தர் ஏஜ் ஆஃப்டர் 9 years. அப்போ என்ன பண்ணணும்? 15 + 9 39 + 9 போட்டோம்னா 24 48. இதில் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 24 to 24 சார் 48. ஸோ ஆன்சர் என்னது 1:2ங்கிற ரேஷியோ. அடுத்த கொஷின், a class of 100 students took a physics test. 37 students had an average score of 84. The other students had an average score of 96. அதாவது 100 பேர் இருக்காங்க. அதில் 37 ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 84. மிச்சம் இருக்கிறதுனா 63 வருமா? மிச்சம் இருக்க மெம்பர்ஸ் வந்து 63 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 96னா டோட்டலாக அந்த 100 பேரோட ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு இது டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டோட்டல் வேல்யூ வேணும்னா 37 into 84. இதோட டோட்டல் வேல்யூ வேணும்னா 63 into 96. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுவோமா? 37 into 84 plus 63 into 96 divided by எத்தனை பேருக்கு? மொத்தம் 100 பேருக்கு. ஸோ இதுதான். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் 3108 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணனா 6448 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி 100 டிவைட் பண்ணும்போது நமக்கு 91.56 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 91.6. ஸோ ஆன்சர் இதுக்கு 91.6. அடுத்த ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. if the total surface area of the cylinder is சிலிண்டர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். 4 times the area of the two circular faces and the volume of the cylinder is this than the height of the cylinder. ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் வேணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா இருக்குது. இங்கே 2 சர்க்கிள் இருக்குது. சென்டரில் வந்து இந்த சர்க்கிளில் வரக்கூடிய ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரியான ஒரு பார்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சோம்னா 2πr². இப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தமாக வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ இது ஆல்ரெடி என்னது வளைவாக இருக்கும். ஏன்னா இது உருளை சிலிண்டர்னால அதோட சர்ஃபேஸ் வந்து வளைவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன அர்த்தம்? வளைவாக இருக்கிறதுனா அப்போ அது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வரும். ஸோ 2πr. அகெயின் என்ன இருக்குது? இதுக்கு ஹைட் இருக்குது. ஸோ அதனால 2πrh. ஸோ இப்போ 2πrh இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr எடுத்துட்டோம்னா r + h. இதுதான் ஃபார்முலா. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர்.
இப்போ இது என்ன ஆகுதுன்னா 4 times of the area of the two circular faces. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இதவே வச்சுக்கலாம் 2πr into r plus h இருக்கு இல்லையா, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 2πr ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ 2πr ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். 2 சர்க்குலர் ஃபேஸோட இதோட 4 டைம்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ இன்ட்டு 4 2πr ஸ்கொயர் இன்ட்டு 4 வரணும். புரியுதா? ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 2 கேன்சல் ஆயிடுச்சு, பை கேன்சல் ஆயிடுச்சு, ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? 4r is equal to r plus h. இப்போ r அந்த சைடு கொண்டு வாங்க. 3r is equal to h. ஸோ h வேணும்னா 3r, r வேணும்னா h/3. ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஆருக்கும் ஹச்சுக்குமான ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வால்யூம் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியும் சிலிண்டருக்கான வால்யூம் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹச். இப்போ இந்த πr ஸ்கொயர் ஹச் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 192 பைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் பை கேன்சல் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? ஆருக்கும் ஹச்சுக்குமான ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க கேட்குறது ஹைட்டு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆருக்கு பதிலாக h/3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ அப்போ எனக்கு இப்படி கிடைக்குமா? ஸோ இப்போ என்ன வந்துடும்? h³ வந்துடும். கீழே வந்து 3 ஸ்கொயருங்கிறப்ப 9 இருக்கும். 9ங்கிறப்ப 192 × 9 வரும். ஸோ 1728 வரும். இந்த 1728ங்கிறது வந்து h³ ரூட் க்யூப் எடுத்தோம்னா ஹச்சோட வேல்யூ 12. ஸோ ஆன்சர் இதுக்கு 12. ஓகே? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வால்யூம் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே? ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி PDF வேணும், டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா மெயில் பண்ணுங்கள். நன்றி.